முனிவரே, நமது கடமை என்ன? அனை தினமும் உலகை நன்மைக்காக இந்த காரகத்திலே எம்பெருமான் நாராயண நோக்கி தவம் செய்வது வழக்கமல்லவா? இன்று யாகத்தை ஆரம்பித்து விட்டோம். இந்த யாகம் பூர்த்தியாக வேண்டும். எம்பெருமான நாராயண நோக்கி செய்யலாமா? உங்களை பார்த்தால் எங்களுக்கு பயமாக இருக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, 33 கோடி ஜாபர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய பேரையே உச்சரிக்க வேண்டும், பேரையே சொல்ல வேண்டும். என்னுடைய ஜென்ம விரோதி அந்த நாராயணன் பேரை சொல்ல. சரி, ஆமாடா, என் பேர் தெரியுமா? தெய்வம். எல்லோரும் நாங்கள் யார்? இந்த காரகத்திலே உலக நன்மைக்காக எம்பெருமான் நாராயண நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கும். எங்கள் நாவில் நாராயணன் பெயரை தவிர வேறு யாரு பெயரும் வரவே வராது. சொல்ல மாட்டீங்க? நாராயண வராது. சொல்லுங்க. ஆமா, எங்க இருக்கிறார்? என்னுடைய நாமத்தை உச்சரிக்க மாட்டேன். இங்க பாரு, எங்கள் நாவிலே உக்காரா நாடகம் நாடகம் தொழில செய்யணும். உக்காரா போய் கொஞ்சம் காசு வாங்கலாம். பாரு, நிம்மதி ஆவட்டு நாமடா நாராயணா
ரமணேஸ்வரனே தெய்வம், பிரத்தீஸ்வரனே தெய்வம், இலங்கேஸ்வரனே தெய்வம். என்னைய தூக்கிட்டான்னா அந்த சோதா பசங்க, அந்த சன்னியாசி பசங்க, டேய் இது நாம அரப்பு மூணு தாலி என்னை காப்பாற்ற மாட்டாயோ வறுமையிலே அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? கணக்கு வச்சுக்கிறியா? 17,810 பொண்டாட்டி. 17,810 பொண்டாட்டியா? சத்தியமா புக்கே தர பாருங்க. 12,000 கோபிஸ்தர்கள் திரௌபதி யுகத்துல. இப்ப நான் என்ன சொல்றேன், 12,000 கோபிஸ்தர்கள், 10 பட்டமஸ்தர்கள். இது நடுபர் அவரு போராடம் பூரா எத்தனையா பொண்டாட்டி? 1810 பொண்டாட்டி. நம்மளாம் ஒரு பொண்டாட்டி கட்டினா போதும், உடனே சண்டை, பஞ்சாயத்து, கோர்ட்டு, வழக்கு, விவாகரத்து, ஊரு தாலி அவன் தாலி அனுபவிச்சா அவன் முட்டி பூரா ரொம்ப 150 ராயிலாம் வந்து கஷ்டம். என் பேரும் சொல்றா, உங்களுக்கு இளைஞரை இட்டு போய் என் மூச்சை அவங்க இளைஞர் எங்கள் உயிரே இந்த இடத்துல போனாலும் சரி, அந்த எம்பெருமான் அரி பரந்தாமன் பெயரை தவிர எங்கள் நாவில் வேறு எந்த பெயரும் வராது. அந்த உயிரே போனாலும் வருவானா? அவரு வராரோ இல்லையோ, எங்க உயிரே போனாலும் சரி, போனாலும் சரி.
சொல்றேன். எதுக்குடா எதுக்கு யாரு? நான் தான்டா தெய்வம். நீயா நான் தான்டா கடவுள். நீயா யார் தெரியுமா? யாரு? ஆத்மலிங்க பெற்றவன். இருக்கட்டும் ஆத்மலிங்கனா பெரிய எண்ணி வரனா வாங்கி வச்சிரு. இந்த அத்தனை வரங்களும் கொடுத்தது யாரு உனக்கு? யாரு? உனக்கு வரலாம் கொடுத்தது யாரு? வரம் கொடுத்ததா? பிரம்மதேவன். சாத்து சாத்து பைசல சாத்து. ஆக மொத்தத்துல ஒரு தெய்வத்தை வரம் பெற்ற மும்மூர்த்திகளிலே தலை சிறந்த மூர்த்தி ஸ்ரீ எம்பெருமான் நாராயண மூர்த்தி. அந்த வைகுண்ட வாசன் பெயரை தவிர எங்கள் நாவிலே வேறு யார் பெயரை உச்சரிக்க மாட்டோம். காட்டியா? நீ நிலைக்க வெட்டி கூட போடு. உன் பேரெல்லாம் சொல்லவே முடியாது. வரம் கொடுத்தது காட்டியா? வரம் கொடுத்தது ஈசன் தான். பிரம்மா இல்ல. தவறு வந்துட்டு. சரி இந்த போராட்ட விடு. என் பேரை சொல்றா. முடியாது முடியாது. ஏய், முடியாது. அடியோடி எல்லாரும் ஒரே எதற்காகவா? ஏய், இந்த நாராயண பக்தர்கள் நான் திக்குவிஜயவர்கள் அரசில் என்னை யாராக இருந்தாலும் என்னுடைய நாமதேயத்தையே உச்சரிக்க வேண்டும். ராமனேஸ்வரனே தெய்வம், பிரதீசனே தெய்வம், இலங்கேஸ்வரனே தெய்வம். அதுவும் வேற சொன்னாலும் வச்சுக்க, என் மானை இன்னைக்கே கிஷா ஊத்தி கொளுத்துருவோம். இவங்க ஏதோ கடவுள் பக்தர்கள் கோவிந்தா நாராயணா நாராயணா என்று சொல்வது தவறு என்கிறாய். ஆமா, இவரின் இடத்திலே உன் விக்கிரத்தை காட்டுகிறாய். நீ மட்டும் என்ன சொல்ற? நீ மட்டும் என்னடா சொல்ற? சொல்லு. உன்னை விட பல சாரி ஒரு உலகத்தில் தோன்றியிருக்க இவர்களை போய் சித்திரம் தகுமா? வணங்க சொல்லு. ராமனேஸ்வரர் தெய்வம் என்ன துதிக்க சொல்லியா? நான் தான் கடவுளா? எடுத்துட்டு உயிரோடு விட்டுறேன். உயிரோடு விட்டுடுவேன். நீ ஓய்க்க மாட்டவனா? இவன் தெரியுமா? 60 புள்ளிய பெற்றான். நான் முட்டை சொன்ன முனிவரு மண்ணாச்ச பெண்ணாச்ச பொருளாச்ச எல்லாத்தையும் வெறுத்து விடணும். இவன் சரி 20 முடி பேசியா? சரி, அதான் சொல்லல. 60 புள்ள பெத்தான். அந்த 60 யார் தெரியுமா? அதான் வருஷம் 60. முத புள்ள பிரபா, கடைசி புள்ள அச்சயன். வருஷம் 60. உன் போய் எத்தனை
நீ வந்த எங்களை தான் பார்க்கணும் முதல்ல. ஆமா இந்த ராவணத்தில் அகப்பட்டு கொண்டு சித்திரவதை பட்டிருக்கின்றோம். குட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்களை கொன்னுடுவான். நாங்க உயிரோடு இருக்கணும், அந்த எம்பெருமான வணங்கணும், இவங்க தப்பிக்கணும். அது என்ன வழி நீ தான் சொல்லணும். ஒரே ஒரு முறை அவனுடைய நாம வைத்து விட்டுருவான். அவன் மேல சொன்ன விட்டுருவானா? சரி, எப்படி சொல்லணும்? ராவணேஸ்வரனே தெய்வம். ஒரே ஒரு முறை காதல விட்டு அவன் அதிர்ச்சி ஆயிடுவான். அப்புறம் நம்ம தான் வணங்குறாங்கன்னு சொல்லுவான். உங்களை விட்டுடுவான்பா. அதன் பிறகு நான் வழிகாட்டுறவனுக்கு. சரி, ஓரமாக. ஐயா ஐயா இங்க பாருங்க, இப்போ உங்க பெயரை நாங்க துதிக்கன்னு விட்டுறீங்க. அதானே? ஆமா, உன் கூட ஒருத்தர் இருந்தார். அவர் எங்க? மந்திரி மகோதரா. மந்திரி மகோதரா. என்ன கூப்பிடுறாங்க? இவர் யாரு? என்னுடைய மந்திரி மகோதரன். மந்திரி மகோதரனா இல்ல கந்திரி மகோதரனா? அதுதான் சொன்னேன், எல்லாம் தாங்கி போடணும். வாங்க, நீ தானே மந்திரியா? சொந்தக்காரனை இப்ப சீண்டி சண்டை வளைக்கிறாங்க. இப்போ நடந்து வர காலில் என்ன ஆணி கிளம்புங்க. நான் வந்து அவரை விட ரொம்ப கோவக்காரன் நானு. உன் கோவலா இருக்குதா? ஆமா. இது யாரு? இவர் யாரு? பாரா இப்படித்தான் பத்தி மட்டும் சொல்றாடே. யாரு இவரு? எங்க ஐயா. அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன சொல்லுங்க. தெரியாதா? மந்திரி மகோதரா. ராவணேஸ்வரன். பிரச்சேஸ்வரன். ராமேஸ்வரன், பட்டேஸ்வரன், பட்டேஸ்வரன். இவரை நாங்க வணங்கணுமா? எப்படி வணங்கணும் எங்களுக்கு தெரியல. எப்படி வணங்க கொஞ்சம் சொல்லுவாங்க மகோதரா. சொல்லு மகோதரா, எப்படி வணங்கணும்? என்ன இப்படித்தாம்மா சீண்டி சண்டை வளைக்கிறாங்க. சொல்றா, பட்டு பட்டுங்க. ராவணேஸ்வரனே தெய்வம், எல்லோரும் துதி செய்வோம். அப்படி சொன்னா விட்டுருவீங்க? ஆமா. சரி, ராவணேஸ்வரனே தெய்வம், நான் எல்லோரும் சரி செய்வோம். ராவணேஸ்வரனே தெய்வம், எல்லாரும் சதி செய்வோம் சொன்னோம். சரி செய்தாடா வந்துக்கிறீங்க. சத்தியமா இது யார் தெரியுமா சொல்லி கொடுத்தது? உன் மந்திரி மகோதரன் தான் சொல்லி கொடுத்தான். மந்திரி மகோதரா. நீ சொன்னாயா? ஒழுங்காதான் சொல்லி கொடுத்தா. சொல்ல தகுமா? என்ன மாடி விட்டு பாடி பாக்குறேன். நான் ஒழுங்காதான் சொல்லணும். அருகாமல் இருக்கக்கூடிய சொல்ல மாட்டான். தெய்வம், நாம் எல்லோரும் துதி செய்வோம். அவ்வளவுதானே? சதி இல்ல துதி. இப்பயே சதிதான் சொல்றான். ராவணேஸ்வரனே தெய்வம், நாம் எல்லோரும் நான் எல்லாரும் துதி செய்வோம். சாப்பிட்டுலாம் எங்கடா என்ன போய் கோயில்கறியா பண்றீங்களா? வருஷம் போறா எத்தனை கோயில் எத்தனை ஆடி கோயில்கறி கொலை என்ன ஆகுமோ? பேசுறீங்க ஐயா, அது கேக்குறா மட்டன் ரைஸ் தான் வேணுமா? மட்டன் ரைஸ் மட்டன் வேணும். சைவம் உனக்கே தெரியும். அமரி ஆடி மாசு அடிக்கிற காத்துல இளவ பஞ்சு எப்படி பறந்து வருதோ அது மாதிரி கிரிகிட்டு வரணும். ராவணேஸ்வரனே தெய்வம். மந்திரி மகோதரா. சொல்லுங்க ஐயா. மந்திரி மகோதரா, பார்த்தாயா? என்ன என்னை விட பலசாலி தர்மசாலி ஒருவன் இருக்கிறான்னு சொன்னான். நாராவா? என்னை விட பலசாலி உண்மையாக உலகத்தில் தோன்றி விட்டான். ஐயோ! ஆமா, பலசாலி. ஆமா, சும்மா இதெல்லாம் நம்மள விட யாரு இருப்பா? ஒரு மலைய என்னுடைய பலம் என்ன? சொல்லட்டுமா சொல்லட்டுமா?
உடல் மானிட உடல் உனக்காக தோன்றி விட்டாயா பலசாலி எங்க நிஜமா? வடக்கே ஆமா. எந்த இடம்? கிருஷ்ணதாபுரியிலே கிருஷ்ணந்தி ஆமா வடக்கே ஆமா நான் இருப்பது வல்லமை உள்ள வாலி என்று புகழ் அடைகிறான் வல்லமை உள்ள வாளி. பலசாலி என்று புகழ் பெறுகிறான் அப்படியா? ஆமா மெய்யாலுமா? என்று அவனுக்கு புரிந்து இதுவரைக்கும் கேள்விப்படவே இல்லை. வடக்கே என்னை விட பலசாலி, திறமசாலி, அறிவாளி. இது என்னடா பைத்தியக்கார தானமாகுது? இந்த ராவணனை விட எவன்டா? அப்படி இல்லன்னா அப்படி இல்லைன்னா இல்லன்னா இவன் ஓய்ஞ்சான். அதற்கு நாம ஓடிங்க சுத்தம். ஆமா. சரி போகட்டும். இப்போ எங்க செல்ல வேண்டும்? கிஷ்கிந்தி செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் இருந்தால் இந்த ராவணேஸ்வரன் ஒருவன் தான் உயிரோடு இருக்கணும். வேற எவனும் இருக்கக்கூடாது. அந்த வாலியா இல்ல இந்த ராவணனா? ஆமா.